Yes. So, hello aspirants, welcome to Data for 7. So, நான் தான் உங்கள் மேலே ஆப்டிடியூட் ஃபேக்கல்ட்டி. ஸோ இந்த ஒரு செஷன் எதுக்கு அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். என்ன சார் அது அப்படின்னா, ஸோ கம்ப்ளீட்லி இந்த வீடியோ பாருங்கள், நிறைய யூஸ்ஃபுல்லான தகவல்கள் தான் நம்ம பேச போகிறோம். ஸோ எக்ஸாம் பற்றி மட்டும் இல்லாமல் ஸோ எக்ஸாம் ரிலேட்டட் நிறைய இஷ்யூஸ் நம்ம வந்து பேச போகிறோம், நிறைய விஷயங்கள். சரிங்களா? ஸோ ரயில்வே தரப்புலேருந்து நமக்கு வந்திருந்த ஒரு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது தான் இந்த ஒரு என்டிபிசி. கரெக்டா? ஸோ கிராஜுவேட் அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் கிராஜுவேட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எவ்ரி இயர் இந்த ஒரு எக்ஸாம் சிங்கிள் எக்ஸாமாக தான் நடக்கும். சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட வேக்கண்ட் அப்படின்றது 15,000. ஸோ லாஸ்ட்டாக ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. சரிங்களா? 21ல். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் அப்படின்றது பெருசாக கண்டக்ட் பண்ணலை. ஸோ அந்த ஒரு கேப் இருந்தது. ஸோ 2024, அதாவது இப்போ இந்த ஒரு அப்ளிகேஷனுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம் நடந்தது. அதுவும் இந்த இயர் தான். சரிங்களா? ஸோ ஒரு மிட் ஆஃப் ஜூனில், எனக்குலாம் வந்து ஜூன் 19 அப்படின்னு நினைக்கிற எக்ஸாமு. ஸோ அதில் தான் நடந்தது. ஸோ அந்த ஒரு எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரே நோட்டிஃபிகேஷனாக இருந்தது. ஸோ 2 நோட்டிஃபிகேஷனாக மாறுச்சு. அதாவது ஸ்பிட்டப்பில் வேக்கண்ட்டை கொடுத்துட்டான். ஆனாலும் இப்போ இருக்கக்கூடிய வேக்கண்ட் கம்மி. ஸோ அப்போ எப்படி சார் வேக்கண்ட் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஆகும். எவ்ரி இயர் நடக்கக்கூடிய எக்ஸாமுடைய வேக்கண்டே இன்க்ரீஸ் ஆகும்போது, ஸோ ரொம்ப நாளாக நடக்கல. சரிங்களா? இந்த 24ல் என்னாச்சு, ஒரு 11,000 15,000 அப்படின்னு இருக்குன்னா அதனால இந்த 25 அப்படின்றதுல கம்மியாயிடுச்சு. மேபி இது இல்லை அப்படின்னா இங்கே அதிகமாக இருக்கலாம். ஆர்எல்ஸ் 2026. ஏன் சார், என்ன சார் அப்படின்னா அடுத்து நிறைய வேக்கண்ட் அப்படின்றது இருக்குப்பா. ஸோ ரயில்வே தரப்புலேருந்து நிறைய வேக்கண்ட் இருக்கு. ஸோ 2026க்கான நோட்டிஃபிகேஷனை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏப்ரலுக்கு அப்புறம் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அது வேக்கண்ட் கண்டிப்பாக நான் இப்போ சொல்கிறேன் இதை விட அதிகமாக இருக்கும். இங்கே இப்போ நமக்கு ஒரு 11,000 வேக்கண்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, ஓகே. அப்போ இந்த 2025 எக்ஸாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் எக்ஸாம். நீங்கள் ஒரு டிகிரி லெவல் யாரெல்லாம் டிகிரி முடிச்சிங்களோ நீங்கள் எலிஜிபிள். ஸோ அடுத்து யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 12th முடிச்சிங்களோ நீங்கள் அண்டர் கிராஜுவேட்டுக்கு எலிஜிபிள். சரிங்களா? ஸோ அதே மாதிரி 10th + டிப்ளமோன்றவங்க எலிஜிபிள். ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன் டேட்ஸ் எல்லாமே என்ன இருக்கும், ஸோ எல்லாமே முடிஞ்சிருக்கும், எல்லாரும் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்போ அடுத்து என்ன அப்படின்னா உங்களுடைய ப்ரிப்பரேஷன். ஸோ என்ன பண்ணணுன்றத சொல்கிறேன், நான் என்ன பண்ணன்றதை சொல்கிறேன். சரியா? உன்னுடைய ப்ரிப்பரேஷன் அப்படின்றத நம்மளுடைய அடுத்து என்ன இருக்க போகுது. சரிங்களா? ஓகே, டன். ஸோ வீடியோவை எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க தானே? ஸோ வீடியோவை மறக்காமல் எல்லாரும் ஒரு லைக்கை ஒன்று தட்டி விட்டுட்டு ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. சரிங்களாப்பா? ஓகே, ஒரே நிமிஷம். ஓகே, டன். சரிங்களா? ஒரே நிமிஷம். சரிப்பா. ஸோ அப்போ உங்களுடைய எக்ஸாம் டேட் அப்படின்றது நமக்கு என்ன ஆயிடுச்சு சார் அப்படின்னா முடிந்து விட்டன. அப்போ அடுத்து நம்ம என்ன சார் பண்ண போகிறோம், அப்படின்றது தான் இந்த ஒரு ஸோ இந்த ஒரு இது. ஸோ வீடியோ. சரிப்பா, டன். இப்போ இதில் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்னென்ன மாதிரியான போஸ்ட் இருக்குது நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா விமன் கேண்டிடேட், தட் இஸ் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கான போஸ்ட்லாம் பார்த்துருந்தோம். இந்த டைப்பிங்கு, ஸோ கிளர்க், இதெல்லாம் வந்து ஆஃபீஸ் ரிலேட்டடான போஸ்ட். சரிங்களா? ஸோ இந்த அதே மாதிரி இந்த கூட்ஸ் ட்ரெயின் இது ஸ்டேஷன் மாஸ்டர், ஸோ இந்த மாதிரியான ஃபீல்டு ஒர்க்லாம் இல்லாமல் ஸோ இது கம்ப்ளீட்லி ஒரு ஆஃபீஸ் ரிலேட்டடான போஸ்ட். சரிங்களா? ஸோ இதோடைய சேலரின்னு பார்க்கும்போது இங்கே எல்லாமே அப்ராக்ஸாக தான் இருக்குது. இட்ஸ் நாட் அ எக்ஸாக்ட். அதே மாதிரி 8th பே கமிஷன் வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு சேலரி டெஃபினட்டாக இன்க்ரீஸ் அப்படின்றது ஆகும். சரியா? ஸோ இதில் இருக்கக்கூடிய போஸ்ட்டில் நீங்கள் எல்லாருமே ஜோன் வைஸ் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணீங்க, அதாவது நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்த அந்த ஒரு சென்டரில் தான் உங்களுக்கு எக்ஸாம் அப்படின்னு நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 3 ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இந்த 3 தான் உங்களுடைய எக்ஸாம் அப்படின்னு நடக்கும். ஸோ அதனால் மறக்காமல் என்ன பண்ணி கொள்ளுங்கள், ஸோ ப்ரிப்பரேஷனுக்கு பண்ணிவிட்டு உங்களுடைய என்ன பண்ணுங்க, தயாராகி கொள்ளுங்கள். அவ்வளோதான், சிம்பிளாக. சரிங்களா? எஸ், ஓகே, டன். ஓகே, அடுத்து
எஸ். ஸோ இங்கே தான்ப்பா விஷயம் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளுடைய என்ன ஸோ சிலபஸ். இப்போ இந்த ஒரு சிலபஸ் அப்படின்றதுல எனக்கு ஜிஎஸ் பார்ட் 40 இருக்கா, அப்படியே இங்கே வந்தீங்க சார் அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ் சிபிடி 2ல 50 இருக்குது. அடுத்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே 30 இருக்குது, அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா இங்கே 35 இருக்குது. ஸோ ரீசனிங் பொறுத்த வரைக்கும் இங்கே 30 இருக்குது, இங்கே என்ன இருக்குது 35 இருக்குது. ஸோ அப்போது 100 120 என்னுடைய மார்க் நான் எவ்வளோ எடுக்கணும் சார் அப்படின்னா நல்லா கவனி. இந்த 2ல் 60ல் கண்டிப்பாக 50 கொஷின் கரெக்டாக அடிப்பான். நான் சொல்றது கேளு, இந்த 60ல் 50 கொஷின் கரெக்டாக அடி, சரியா? அடுத்து ஜிஎஸ்ல ஒரு 25 கொஷின் கரெக்டாக அடி. அப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 75 கொஷின். இந்த ஒரு 75 கொஷினை நீ 90% அக்யூரசியோட என்ன பண்ணிக்கோ, 99 கூட வச்சுக்கேன், அடிச்சிட்டேன்னா கண்டிப்பாக உனக்கு தான். ஸோ நீ கட் ஆஃபை செக் பண்ணி பார்த்தியே தெரில. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்ன பண்ணுறேன், ஸோ கட் ஆஃப் கொண்டு வரேன். ஸோ நாளைக்கு ஒரு வீடியோன்றது இருக்குது. ஸோ அதில் கிளியர் கட்டாக நான் உனக்கு தெளிவுபடுத்திடுறேன், சரிங்களா? எஸ். ஸோ இன்னமும் டெப்த்தாக நம்ம அங்கே பேசுவோம். சரி சார், இப்போ எனக்கு இந்த ஒரு எக்ஸாம் எப்போ சார் இருக்கும் அப்படின்னா நல்லா கவனி. நோட்டிஃபிகேஷன்ல இருந்து எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் அப்படின்றது ஒரு 3 to 6 month அப்படின்றது இருக்கும், சரியா? அப்போ இந்த எக்ஸாமை நம்ம வில் எக்ஸ்பெக்ட் ஏப்ரல் ஆர் மே. அப்போ கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 3 to 6 மாதம்னு சொல்லலாமா சும்மா? ஸோ கண்டிப்பாக அப்போது இதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றதான் விஷயம். ஸோ ஒரு பக்காவான ஒரு ஸ்டடி பிளானோட நான் என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரிங்களா? சரி, ஓகே சார். இப்போ இதில் நான் என்னென்னலாம் படிக்கணுன்றது சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மேக்ஸ் போகிறீங்க சார் அப்படின்னா உங்களுடைய இது சிலபஸ் அரித்மெட்டிக்கும் அட்வான்ஸ் மேக்ஸும். இதில் அட்வான்ஸ் மேக்ஸு சரி ஓகே சார் அப்படின்னாலும் அரித்மெட்டிக் கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக இருக்கும், சரியா? உங்களுடைய ப்ரிப்பரேஷன் அப்படின்றது நீங்கள் என்ன பண்ணணும், கம்ப்ளீட்லி இதில் கொடுங்க. ஏன்னா இது ஃபுல்லாக ஃபார்முலா, சரியா? ஸோ பொறுமையாக படிங்க. ஃபஸ்ட்டு அரித்மெட்டிக்கை படித்து உங்களுடைய கான்செப்ட்ஸை கிளியர் பண்ணிக்கும். அண்ட் தென் என்ன பண்ணிக்கோ, அட்வான்ஸ் மேக்ஸ்குள்ளே போ. ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், டெய்லி பேசிஸில் ஒரு டாபிக் படித்தாலும் கூட ஈஸியாக படிச்சலாம். ஒரு 1 week to 10 days எனக்கு என்ன ரீசனிங் சிலபஸை மாஸ்டர் பண்ணுறதுக்கு தேவைப்படும், சரியா? அண்ட் தென் உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ். இப்போ இந்த ஜென்ரல் அவேர்னஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் அதிகமாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் சார் அப்படின்னா குரூப் டி பொறுத்த வரைக்கும் ஸோ நமக்கு நிறைய விஷயம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பேசியிருக்காங்க. ஸோ அப்போ இதில் நம்ம என்ன சார் பண்ணணும் அப்படின்னா எப்படி எக்ஸாம் இருந்துச்சு அப்படின்னா அனாலிசிஸ் ஆக்சுவலி போடக்கூடாது. ஸோ யாராவது போட்டிருக்காங்களா பார்த்து செக் பண்ணி, இல்லை அப்படின்னா எக்ஸாம் அப்படின்னு முடியட்டும். அண்ட் தென் நம்ம இந்த அனாலிசிஸ் வச்சு இன்னும் நமக்கு என்டிபிசி எக்ஸாம் எப்படி வரப்போகுது அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா எப்பயுமே பிவிக்யூ அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த பிவிக்யூவில் இருந்து தான் கொஸ்டின்ஸ் நமக்கு இருக்க போகுது. ஸோ அந்த ஒரு பேட்டர்ன் ஓகேங்களா, அந்த ஒரு கொஷின்ஸ் அப்படின்றது தான் எனக்கு ரிப்பீட் ஆக போகுது. ஸோ அதனால பிவைக்யூ நான் தரவு பண்ணணும். அப்போ நான் YCTயோடைய புக் இருக்குது, சரிங்களா? போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் புக்கு இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஒரு புக்கை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கலாம் எல்லா ஒரு செக்ஷனுக்கும். இது இல்லாமல் வேறு என்னெல்லாம் பண்ணலான்னா ஸோ டெய்லி ஓகேவா, டெய்லி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ 147 அப்படின்னு ஒரு ரூல் இருக்குப்பா, சரியா? 147 என்ன சார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். அடுத்து 4th டே அந்த ப்ரிப்பரேஷனை என்ன பண்ணிருக்கணும், ரிவைஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் 7th டே ரிவைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டே, 4th டே, 7th டே. ஸோ இந்த ரிவிஷன் ப்ராசஸை நீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட் பண்ணு. ஸோ நான் சொல்கிறது ஜிஎஸ் பாட்டுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் அப்படின்றது கிடைக்கும், சரியா? எஸ். ஸோ நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நிறைய விஷயங்கள், அதுவும் முக்கியமாக வந்து கட் ஆஃப், ஸோ எக்ஸாம் எப்போ ஒரு ஸ்டடி பிளானோட நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஒரு எஸ் ஸோ எக்ஸாமுக்கான கம்ப்ளீட் ஸ்டடி பிளான் ஸ்ட்ராட்டஜியோட நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வரப்போகிறேன். சரி சார், இப்போ என்ன சார் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு சிலபஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்னோட நெக்ஸ்ட் வீடியோ வர்றதுக்குள்ள இந்த சிலபஸ் எல்லாம் கோ த்ரூ பண்ணி வச்சுக்கோ. ஸோ என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது, நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோன்றதை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் தெளிவுபடுத்திக்கோங்க, சரியா? நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா தெளிவுபடுத்திக்கோங்க. எஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நம்ம இதோடைய கம்ப்ளீட் சிலபஸை கோ த்ரூ பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒரு எக்ஸாமுக்கான இது ஸ்கில் டெஸ்ட், ஸோ இதெல்லாம் நமக்கு தேவைப்படாது, சரி ஓகே டன். ஸோ இந்த ஒரு எக்ஸாமுக்கான பேட்ச் அப்படின்றத நம்மளுடைய சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் 3.0 அப்படின்ற பேட்ச். ஸோ இதில் கம்ப்ளீட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லா சப்ஜெக்ட்டும் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். அதாவது ஆப்டி, ரீசனிங், இங்கிலீஷ், கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லிட்டு, சரிங்களா? அண்ட் மெகா பேக்
அப்படின்றது மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு நம்மளுடைய ஆடால ஆஃபர் போயிட்டுருக்கு. எந்த ஒரு கோர்ஸ்னாலும் ப்ரைஸ் கம்மி. ஸோ Y1029 அப்படின்றது கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மெகா பேக்கோடைய பெனிஃபிட்ஸ் தெரியும்ல. ஸோ எந்த ஒரு பேட்ச்னாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த ஒரே பேக்கில் எல்லாமே அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து 2 வருஷத்துக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து புக்ஸ் அப்படின்றதும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது ஒரு PYQ புக். ஸோ இந்த ஒரு புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸோ தமிழில் இருக்குது 2500 கேள்விகள். அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா இதோடையும் இங்கிலீஷ் வெர்ஷன், சரிங்களா. இதுலேயும் 2500 ப்ரீவியஸ் இயர் கொஷின் இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் அப்படின்றது இதுதான். நம்ம கோடை யூஸ் பண்ணும்போது இன்னமும் கம்மியாகும். ஸோ இது NTPCக்கானது. ஸோ இந்த ஒரு புக் ரயில்வேக்கான ஒரு புக்கு. ஸோ 4000 கொஷின்ஸ் இருக்கக்கூடியது. ஸோ இதில் உங்களுக்கு கம்ப்ளீட்லி எல்லா எக்ஸாம்ஸும் கவர் ஆகும். அண்ட் இந்த ஒரு புக் அப்படின்னு தமிழ். ஸோ இது எல்லாமே நான் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மறக்காமல் என்ன பண்ணி கொள்ளுங்கள் அப்படின்னா ஃபாலோ பண்ணி கொள்ளுங்கள், சரிங்களா. எஸ், ஸோ அதாவது விஷயம் எப்படி நம்மளோட பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். எஸ், ஸோ நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா ADA247 வெப்சைட்குள்ளே போயிட்டீங்க சார் அப்படின்னா இங்கே இந்த ஆல் கோர்ஸ் இருக்கும். இதில் ஸ்டேட் எக்ஸாம் தமிழ்நாடுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே இருக்க பாருங்கள் NTPC இதுதான். ஸோ அப்படியே கீழே வந்தால் புக் இருக்கும். ஸோ சேம் ப்ராசஸ் தான்ப்பா, சரியா. ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே எல்லாமே இருக்கும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மோர் ஆஃபருக்குள்ளே இருக்கக்கூடிய கோடை ரிமூவ் பண்ணிடணும். ஸோ இதுதான் ஆக்சுவலி ஒரிஜினல் ப்ரைஸ். ஸோ நீங்கள் நம்ம கோடு Y1029 அப்படின்றத என்டர் பண்ணிட்டீங்க சார் அப்படின்னா 2729 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் இருக்கும். ஸோ கண்டினியூ பண்ணிவிட்டு நம்ம கோடு இருக்கான்னு பார்த்துட்டு அண்ட் தென் ப்ரொசீட் பண்ணி கொள்ளுங்கள், சரிங்களா. ஓகே, டன். இப்போ இதோடைய ஸ்டடி பிளான் அப்படின்றது கீழே வந்தீங்கன்னா இருக்கும். இதில் யார் யாருடைய கிளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ நீங்கள் இதை பார்த்து என்ன பண்ணி கொள்ளலாம் அப்படின்னா தெரிந்து கொள்ளலாம், சரிங்களாப்பா. எஸ், ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் என்ன பண்ணுங்க அப்படின்னா சொல்லுங்கள், சரிங்களா. ஸோ உங்களோட டவுட்ஸ் எதுனாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.